ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம முட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 2 முட்டைக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குறவோ கூடுதலோ உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை பொடி மாசுக்கு தேங்காய் அரைச்சி தான் சேர்க்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின வெள்ளை தேங்காய், கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 to 3 பல் பூண்டு, 1 to 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், அதாவது அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக அதாவது 4-5 இலை கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என் மாமியார் சொல்லிக் கொடுத்த ரெசிபியாக்கும் அவங்களோட ஃபேவரேட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த முட்டை பொடி மாஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சி இன்க்ரீடியன்ஸை வச்சு சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். தேங்காவை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கிற தக்காளி வெங்காயத்து கூட இந்த தேங்காய் அரைப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் மசாலா இந்த மாதிரி துருதுருன்னு இருந்தால் தான் நமக்கு பொடி மாஸ் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயத்து கூட இந்த தேங்காய் மசாலா சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி வரும்போது நம்ம 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் முட்டையை டைரெக்டாக இதிலே உடச்சி ஊற்றுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தனியாக ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கியும் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முட்டை பொடி மாஸ் தேங்காய் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி நமக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஒரே ஒரு முட்டை இருந்தாலும் கூட இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். முட்டையை உடச்சி விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி வெங்காயம் முட்டை தேங்காய் அரைப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்குறோம், ஆனால் தேங்காய் சேர்த்த மாதிரியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். இந்த முட்டை பொடி மாசை சாதத்து கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி ஃபுல்கா கூடையும் ட்ரை பண்ணலாம். முட்டை இந்த மாதிரி நல்லா கிளறி விடும்போது கடாயில் ஒட்டாமல் பொல பொலன்னு உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ண இந்த முட்டை பொடி மாசை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு மட்டும் கடைசியாக கொடுத்துடலாம். தாளிப்பு இல்லாமலும் இப்படியே சாப்பிடலாம், ஆனால் தாளிப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 முட்டையில் நமக்கு பொடி மாஸ் எவ்வளவு கிடச்சிருக்குதுன்னு. நீங்கள் இதுக்கு பதிலாக 4-5 முட்டை போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தாராளம் வச்சு சாப்பிட்லாம். இந்த முட்டை பொடி மாசை பொறுத்த வரையிலும் சுட சுட சர்வ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். பொடி மாஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த பொடி மாஸ் பிடிச்சிருக்கா, எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் SRV கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி பிடிக்கலைன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.